நல்லா இந்த மாதிரி மேலே ஏடு எல்லாம் வரும், பொங்க நுர மாதிரி மேலே வரும். அதெல்லாம் நல்லா கரையணும். நல்லா கரைஞ்சாதான் கரைஞ்சி அப்படியே பதத்துக்கு வரும் பாருங்கள். இது சிம்பிள் தான், ஆனால் சில பேர் டவுனில் இருக்கிறவங்க காய்ச்ச தெரியாது. வெண்ணெய் வாங்கி அப்படியே போட்டு தோசையில் போட்டு அப்படியே சாப்பிட்றவங்க, சப்பாத்தியில் போட்டு மேலாக்க அப்படியே செஞ்சு சாப்பிட்றவங்க இப்படியெல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி நெய் நம்ம எப்படி காய்ச்சிருந்துங்கிறது உங்களுக்கு காமிக்க போகிறேன். நீங்கள் பாருங்கள், உங்கள் தாத்தா பாட்டி அம்மா எல்லாம் சொல்லி தந்திருப்பாங்க. இதுக்கு நெய் இளநிட்டு ஒன்று இருக்குது, ஆனால் அதெல்லாம் வில்லேஜில் தான் கிடைக்கும், இந்த மாதிரி டவுனில் எல்லாம் கிடைக்காது. அது போட்டால் இன்னும் வாசனையாக நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்கும். எங்கள் மாமியாவுக்கு கூட நெய் காய்ச்ச தெரியாது. ஏன்னா அவங்க டவுனில் இருந்தவங்க, அவங்களுக்கு காய்ச்சி பழக்கம் இல்லை. நானும் டவுனில் தான் இருந்தேன். இருந்தாலும் எங்கள் பாட்டியெல்லாம், எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் செய்வாங்க. அவங்க செய்யும் போது நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான் நானும் செய்ய போகிறேன். இந்த லெவலில் என்ன பண்ணணுன்னா, காயிட்டோம் இந்த லெவலில் இது பட்டை 2, காம்பு 4 போட்டுக்கோங்க. அது நல்லாயிருக்கும், ஸ்மெல் நல்லாயிருக்கும். நெய் தீபத்துக்கு, சாப்பாட்டுக்கு, எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். போட்டாச்சுங்களா? இப்போ இது என்னன்னா, இது வந்து முருங்கை இலை பார்க்குறீங்களா? முருங்கை இலை போட்டு காய்ச்சிரும். பொரியுது பாருங்கள், பொரியுது பார்த்தீங்களா? இப்படி தான் பொரியும். அதுக்கு அடுத்தாப்புலன்னா கருவேப்பிலை. பொரிஞ்சிச்சிங்களா? எப்படி பொரியுது பார்த்தீங்களா? தான் பொரியணும், இப்படி தான் பொரியணும். பொரிஞ்சிடுச்சு. எண்ணெயில் போட்டால் கருவேப்பிலை எப்படி பொரியும், அந்த மாதிரி பொரிஞ்சிச்சினாவே நெய் காஞ்சிடுச்சு அப்படின்றது நல்லாவே நம்மளுக்கு தெரியும். அப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி தெரியுது பார்த்தீங்களா? இது ஆற வச்ச உடனே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பின்னாடி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிடலாம். அவ்வளோதான். பார்த்தீங்களா நேர்களே, எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? எவ்வளோதாங்க, நெய் காய்ச்சிட்டோம்.